அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய அலகு 9. பாடத்தலைப்பு ஓர் புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல். இதுதான். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் கற்றல் பணி என்ன நினைக்கிறோம், தேர்வுக்காகவும் மதிப்பெண்ணுக்காகவும் மட்டுமே நினைக்கணும். உண்மையான நோக்கம் நம்ம நாட்டை பற்றியும் நம்மை பற்றியும் நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கற்றலின் நோக்கங்களை பாருங்கள். நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது நம் தேசம் எந்த நிலையில் இருந்தது, இன்றைக்கு எந்த நிலையில் இருக்குங்கிறத பற்றி தான் நாம் இந்த பாடங்களெல்லாம் படிக்கிறோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் தான் இந்த நாட்டோட எதிர்கால தூண்கள். உங்களுக்கு நம் நாட்டின் வரலாறு தெரிந்து கொள்வது எதற்காக, மீண்டும் அந்த நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும், நமக்கு என்ன தவறு நடந்ததோ அது மீண்டும் நடக்கக்கூடாது, என்ன நல்லது நடந்ததோ அதை மீண்டும் செய்ய வேண்டும். அதுதான், அதற்காகத்தான் நாம் இந்த பாடங்களெல்லாம் படிக்கிறோம். அதனால் கற்றலின் நோக்கங்களை மீண்டும் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா ஒரு முறை வாசித்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நாடு 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை அடைந்தது. ஆனால் நம்ம நாட்டோடைய பொருளாதாரம் ரொம்ப வலுவற்றதாகவும் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டதாகவும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. 30 கோடி முகமுடையாள் முகம் மொயம்புற ஒன்றுடையாள் செப்பு மொழி 18 உடையாள் என்று பாரதி வாழ்ந்த காலத்திலே பாடியிருக்காரு. இந்தியாவில் 30 கோடி மக்கள் இருக்கும்னு சொல்லி. ஆனால் நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது கிட்டத்தட்ட 40லேருந்து 50, அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்துக்கு அடுத்து தான் என்ன நடந்திருக்கு, விடுதலை பெற்றிருக்கோம். அப்போ மக்கள் இணைஞ்சிருக்கோம். ஒரு 40லேருந்து 50 கோடி மக்கள் நம்ம இணைஞ்சிருப்போம், வாழ்ந்திருப்போம். அப்போ வறுமையோட அளவு மிக அதிகமாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, நம்மகிட்ட போதுமான உணவு உற்பத்தி கிடையாது. நவீனமான வசதிகளோ அதிகமான விளைச்சலை தரக்கூடிய இதுகளோ எதுவுமே கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரொம்ப பேர் இணைஞ்சிருக்கோம், ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கோம், ஒரு சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். அதுலேயும் கிராமப்புற மக்கள் கிட்டத்தட்ட 80% பேர் இணைஞ்சிருந்திருக்காங்கன்னா, தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக விவசாயத்தவே நம்பி இருந்திருந்திருக்காங்க. காரணம், கிராமங்கள் தான் அதிகம் இந்தியாவில். அப்போ இங்கே தொழில்கள் என்பது கிடையாது. அன்றைக்கு வேறு தொழில்களே கிடையாது. 1-2 கைவினை தொழில் இருக்கும், அதை விட்டால் முழுக்க விவசாயம்தான். அப்போ ஆங்கிலேய ஆட்சியின் போது ஏற்கனவே கைவினை தொழில்களை நாம் இணைஞ்சிட்டோம், பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கியாச்சு. எப்படி அவன் கொண்டு இணைஞ்சான், பொருட்களை குவித்தான் அவன் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியலை, அவனுடைய போட்டி எதிர்கொள்ள முடியலை. நாம் என்ன செய்ய வேண்டியதாக போச்சு, அவங்ககிட்ட தோற்று போனோம். ஆக திறமை மிக்க கைவினைஞர்கள் இணைஞ்சாங்க. பலர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. இதன் விளைவாக வேளாண் துறையில் மக்கள் நெருக்கடி இணைஞ்சிருது, அதிகரிச்சிருது. அது மாதிரி வேளாண்மையிலேருந்து பெறக்கூடிய தனிநபருடைய தலா வருமானமும் குறைஞ்சி போகுது. இன்றைக்கே சராசரியாக 150லேருந்து 200 ரூபா தான் ஒரு பெண்ணுக்கு விவசாய தொழிலாளிக்கு. அதே ஆண்களாக இருந்தால் 400லேருந்து 500 வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு. நாடு சுதந்திரம் பெற்ற போதுங்கும்போது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்திருக்கும், கற்பனை பண்ணி பாருங்கள், எவ்வளவு சம்பளம் அங்கே கிடைச்சிருக்கும். ஆக இந்த நில உடைமையாளர்கள் மற்றும் பயிரிடுவோர் அல்லது விவசாயிகளுக்கிடையே நிலவிய அந்த நில பிரபுத்துவ பிணைப்பு என்பது வேளாண்மையோட இயல்பாகவே அந்த காலத்தில் இருந்திருக்கு, இன்றைக்கு இருக்குது. இந்த விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னா, நில உடைமை வர்க்கத்தாரால் எப்பொழுதுமே சுரண்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வரலாற்றாளர்கள் சொல்கிறாங்க. விடுதலைக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் தொழில்துறை இணைஞ்சிருந்தது, ஓரளவு வளர்ச்சி பெற்றிருந்தது. ஆனால் ஒட்டுமொத்த தேசத்தையும் நோக்கும் பொழுது அது ரொம்ப குறைவானது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே கனரக தொழிற்சாலை டாடா இரும்பு இயக்க தொழிற்சாலை மட்டும்தான். மற்றபடி பருத்தி நூல் நூற்றல், அதாவது ரீலிங், நெய்தல், ஸ்பின்னிங், இப்படி நிறைய அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்குது மில்லுகளில். அப்போ நூல் நூற்றல், நெய்தல், வேதிப்பொருட்கள், காகிதம், சர்க்கரை, சணல், சிமெண்ட் போன்ற உற்பத்தி பொருட்களாக முக்கியமான உற்பத்தி பொருளாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. இதெல்லாம் அங்காங்கே ஒன்றொன்று. அப்போ இந்த தொழில்களுக்கு தேவையான எந்திரங்களை நாம் இணைஞ்சிருக்கோம். நம்முடைய பொறியியல் பிரிவு என்று சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் பிரிவு இணைஞ்சிருக்காங்க, தயாரித்து கொடுத்துருந்துருக்காங்க.
நம்முடைய மக்கள் தொகைக்கு ஒட்டுமொத்த தேசத்திற்கும் இந்த தொழில்கள் போதுமானதல்ல, பெரிய அளவிலும் இல்லை. அப்போ இருந்த போதிலும் இத்துறை சிறியதாக இருந்ததோடு வேளாண் துறையில் தேவைக்கு அதிகமாக இருந்த தொழிலாளருக்கு குறிப்பிடத்தக்க வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய வலுவையும் இது பெற்றிருக்கல. உண்மையில் 1950 நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்கு வெறும் 13% இருந்திருக்கு. நுகர்வுக்கான உற்பத்தி பொருட்கள் பெரும்பாலான இணைஞ்சிருந்திருக்கு. வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி மட்டுமே செய்யப்பட்டிருந்திருக்கு. சாப்பாடவே நம்ம இணைஞ்சிருக்கோம், உணவுப் பொருளவே இணைஞ்சிட்டு இருந்தோம், நிறையவே வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிருந்தோம். அந்த அளவுக்கு மக்களுக்கு உணவு கூட கொடுக்க முடியாத ஒரு நிலை. அப்போ இன்றைக்கி அது ஓரளவு கொஞ்சம் தற்சார்பு வந்திருக்கும். ஆனாலும் இன்றைக்கு முழுமையாக ஆகலை. அதாவது கோதுமை, அரிசி மட்டுமே நம்மளுடைய உணவுப் பொருள் கிடையாது. பருப்பு இருக்குது, இன்னும் மற்ற உணவு தான், அந்த நறுமணப் பொருட்கள்லாம் எத்தனையோ இருக்குது. அதெல்லாமே என்ன செய்யணும், இந்தியாவில் உற்பத்தி செய்தால் மட்டுமே அது சாத்தியம். ஆக பெரும்பாலும் நம்ம நினைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கும் 1-2 பொருட்களை இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் இருந்த அந்நிய நாட்டு நிறுவனங்களுடைய அலுவலகங்கள் சந்தைப்படுத்தல், விற்பனை ஆகியவற்றில் மட்டுமே ஈடுபட்டதே அன்றி எந்த ஒரு உற்பத்தியிலையும் அது ஈடுபடவே இல்லை. இவ்வாறாக புதிய இந்திய அரசு பொருளாதாரத்தை வளர்த்தல், வேளாண் துறை நிலைமைகளை மேம்படுத்தல், உற்பத்தி துறையை விரிவாக்கம் செய்தல், வேலைவாய்ப்புகளை பெருக்குதல், வறுமையை குறைத்தல் போன்ற மாபெரும் கடமைகளெல்லாம் என்ன செய்து எதிர்கொள்கிறது. அப்போ சமதர்ம பாணியிலான சமூகம் அதை அமைக்க வேண்டும். ஆக பொருளாதார வளர்ச்சி பல வழிகளில் நாம் அடைய முடியும். சுதந்திரமான செயல்பாட்டு முறை ஒன்று, அது முதலாளித்துவ பாதை. மற்றொன்று சமதர்ம பாதையை பின்பற்றுவது. ஆக இந்தியா என்னச்சுன்னா இரண்டாவது பாதையை பின்பற்றுச்சு. அப்போ முந்தைய படத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் என்னச்சு, இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமதர்ம மக்களாட்சி குடியரசு என்று தெளிவாக நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. சமதர்ம பாணியிலான அந்த வளர்ச்சியோட நோக்கங்கள் என்னென்ன? மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது. 2வது சுரண்டலை ஒழிக்கணும். 3வது என்னென்னா செல்வம் ஓரிடத்தில் குவிக்கப்படுவதை தடுக்கணும். இதுதான் சமதர்ம பாணியிலான வளர்ச்சியோட நோக்கங்கள். அப்போ சமூக நீதியானது அனைத்து குடிமக்களுக்கும், அதாவது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பை பெறுவதற்குண்டான நோக்கமாக இது இருக்க வேண்டும். இது முக்கியமாக வளர்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் அரசின் செயல்திறன் மிக்க பங்கேற்பை இன்றியமையாததாக ஆக்கிருச்சு. ஆக நாம் என்ன செய்யணும், இதை அடைய வேண்டும். அப்போ என்ன செய்யணும், வேளாண்மையில் சமூக பொருளாதார நீதியானது விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் நிலச்சீர்திருத்த செயல்பாடுகள் மூலமே அடையப்படுதல் வேண்டும். அதாவது அந்த காலத்தில் பண்ணையாளர்களும், அதாவது பெரிய பண்ணைம்பாங்க, நிலப்பிரபுகள் மாதிரி அவங்க அதிகமான அளவில் ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சுருந்தாங்க. அவங்களெல்லாம் இணைஞ்ச நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு வைத்துக்கிட்டு அந்த நிலங்களையெல்லாம் பறிமுதல் செய்து இணைஞ்சாங்க. ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய பணியெல்லாம் கடந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் செஞ்சாங்க. ஆக இந்த நிலச்சீர்திருத்தம் என்பது இதுதான். தொழில்துறையிலையும் அரசு பொதுத்துறையின் கீழ் முக்கிய தொழில்களை உருவாக்குவதில் செயல்திறன் மிக்க பங்கை வகிக்கும் என்று சொல்லி நாம் இணைஞ்சோம், ஒரு முடிவெடுத்தோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைக்கு பொதுத்துறை கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நாம தான். அரசாங்கம் செய்ய தயாராக இருந்தாலும் தனியார் துறையில் போய் உயிரை கொடுத்து வேலை செய்கிற நாம் அரசு துறை என்று வரும்பொழுது என்ன செய்கிறோம், நம் கடமையை கொஞ்சம் பேர் மறந்துடுறோம். அதனால தான் இன்றைக்கி இணைஞ்சிக்கிட்டு இருக்குது. தனியார் துறை ஊக்கம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அரசு துறை என்பது வளர்ச்சி தேக்கமடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. ஆக அப்போ இதெல்லாம் செயல்படுத்தணும்னா என்ன செய்யணும், 5 ஆண்டு திட்டங்கள். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் எங்கேருந்து நம்ம எடுத்தோம்னா சோவியத் ரஷ்யா தான். இதை அங்கே நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தினாங்க. அப்போ இவை அனைத்தையும் உள்ளடக்கிய முழுமையான இந்த திட்டமிடல் மூலமே நம்ம என்ன செய்யணும், சாதிக்க முடியும்னு ஒரு நிலைமை வந்துச்சு. இந்த செயல் திட்டங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோவியத் ஒன்றியனின் விரைவான பொருளாதார அனுபவங்கள்லேருந்து பெறப்பட்டன. அந்த நாடு கம்யூனிச நாடு, சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கும், தண்டனை கடுமையாக இருக்கும். அப்போ எந்த ஒரு நோக்கத்திற்காக ஒரு திட்டங்கள் செயல்படுத்தப்படுதோ அந்த நோக்கத்தை எளிதில் அடைஞ்சிருவாங்க.
இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் நாம் என்ன செய்ய முடியாது, அவங்க பின்பற்றக்கூடிய சில சட்டத்திட்டங்களை எல்லாம் பின்பற்ற முடியல. ஆக அது என்ன ஆகிப்போச்சு, கொஞ்சம் சாதிக்க முடியலை தான். ஆக ஆனால் ஓரளவு 5 ஆண்டு திட்டம் போனால் நாமளும் ஒரு கணிசமான வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். இந்த விரைவான வளர்ச்சியில் சோவியத் யூனியன் பெற்ற அந்த வெற்றியை கண்டு நேரே வியந்திருக்கார் அந்த காலகட்டத்தில். அந்த அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி. நாம் ஓரளவு சோவியத் ரஷ்யாவை கொஞ்சம் நெருக்கமாக இருந்தோம் நாம் அந்த நாட்டோட. அப்போ இணைஞ்சிருக்காரு. நேருக்கும் அது அந்த கொள்கை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. உண்மையிலே இந்தியாவின் முதன்மையான சிற்பி அவர். நம்மை இணைஞ்சார். ஓரளவு இந்த இந்திய தேசத்தை கட்டி அமைப்பதில் ஒரு பெரும்பங்கு வகித்தவர் அவர். அப்போ இந்த செயல்பாட்டு திட்டத்தின் அடித்தளமாக இருந்த கருத்தியல் தான் நேருவின் சமதர்மம் என்று குறிப்பிடப்படுது. அடுத்தது வேளாண் கொள்கை. சுதந்திரம் பெற்ற போது இந்தியாவில் வேளாண்மை பல பிரச்சனைகளால் சூழப்பட்டுருந்துச்சு. காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி வீரிய விதைகள் இதெல்லாம் கிடையாது. உணவு உற்பத்தியே ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஒட்டுமொத்த தேசத்தில் இருந்த மக்களுக்கு உணவே வழங்க முடியாத ஒரு மோசமான நிலையில் நாம் இருந்தோம். அப்போ சோறு, அதாவது மக்களுக்கு உணவளிக்கணும். அப்போ அந்த உணவு தானியங்களை இறக்குமதி செய்கிறக்கே பெருவளவிலான நம்மளுடைய பணத்தை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. மொத்த மக்கள் தொகையில் 80 விழுக்காட்டினர் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வேளாண்மை நம்பித்தான் இருந்தாங்க. இந்த நிலை தானாகவே தனிநபர் வருமானத்தை ரொம்ப குறைஞ்ச நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துல 4 பேர் போய் நிற்கும் பொழுது என்ன செய்யணும், அந்த 4 பேர் சம்பளத்தை ஒரு ஆள் சம்பளத்தை 4 பேர்த்துக்கு பகுந்தடிக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ அவங்களுடைய வறுமை நிலை மேலும் அதிகரிக்கும். ஆக மக்களில் பலர் வேறு தொழில்களுக்கு அடுத்து மாறி போனாலுமே நாம் என்ன செஞ்சோம், நம்மளுடைய உற்பத்தி பாதிக்கப்படலை. அப்போ அந்த அளவுக்கு போதுமான பணியாளர்கள் இணைஞ்சிருந்திருக்காங்க, உபரியாக இருந்திருக்காங்க. இதைத்தான் மறைமுகமான ஒரு வேலையின்மை என்று நாம் சொல்கிறோம். அப்போ நிறையா பேர் உண்மையிலே தேவையில்லை, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அந்த விவசாயத்தை நம்ம விவசாய பணிகளில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். ஆக கிராமப்புற மக்களிடையே வறுமையின் அளவு இணைஞ்சிருச்சு, ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவர்களில் பெரும்பாலும் நினைஞ்சாங்க வட்டிக்கு கடன் கொடுப்பவனிடம் பெருமளவு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதன் காரணமாக வீட்டையும் இருந்த 1-2 ஆடு மாடுகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் அந்த காலத்தில் வந்துருச்சு. இந்த வேளாண்மையோட பின்தங்கிய நிலைக்கு 2 காரணிகள் முக்கியமானது. ஒன்று நிறுவன அடிப்படையிலானது, மற்றொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்தது. அதாவது நிறுவனம் சார்ந்தது என்பது என்ன, நில உடைமை வர்க்கத்தைச் சேர்ந்தவருக்கும் விவசாய தொழிலாளர் வர்க்கத்தைச் சேர்ந்தவருக்கும் இடையே நிலவிய சமூக பொருளாதார உறவுகளை குறிப்பதை நிறுவனம் சார்ந்த காரணம்ங்கிறோம். இந்த தொழில்நுட்ப காரணிகள் என்பது சிறந்த விதைகள், மேம்படுத்தப்பட்ட வேளாண்மை முறைகள், ரசாயன உரங்களை பயன்படுத்துதல், டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட நீர்ப்பாசன வசதிகள் ஆகியவற்றோடு தொடர்புடைய, அதாவது நவீனத்துவம். அப்போ இது இருந்தால் தான் இனிமேல் நாடு முன்னேறுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அப்போ முதல்ல நிறுவனம் சார்ந்த குறைகளை களையணும்னு முடிவெடுத்த அரசு என்ன இருந்துச்சு, வேளாண் நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக நிலச்சீர்திருத்த திட்ட நடவடிக்கைகளை தொடங்குச்சு. அதனுடைய அடுத்தடுத்து நிறைய செஞ்சாங்க. அதாவது அதிகமான நிலம் வைத்திருக்கவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே வைத்துக்கொள்ள வேண்டும், மித்ததை அரசாங்கத்தில் ஒப்படைக்கணும். அதை நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு பிரித்தளித்தாங்க. அது மாதிரி கடந்த காலங்களில் தரிசு நில மேம்பாடு நடந்தது. தரிசு நிலங்களை எல்லாம் மேம்பாடு அடைகிறதுக்கு நம்ம பல்லாயிரக்கணக்கான கோடியை செலவழிக்கும். ஆக இப்படி நாம் இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம், பல்வேறு பணிகளை இன்றைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆக இந்த நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் ஒரு சில அடிப்படை அனுமானங்களை, அதாவது யோசனை, அதாவது ஒரு இப்படியெல்லாம் இருக்கலாமோன்னு ஒரு யூகத்தில் இருந்தாங்க. ஒன்று, அது எப்படின்னா இந்த நடவடிக்கைகள் எதுக்காக எடுக்காங்கன்னா சமூக ரீதியான ஒரு நியாயமான ஒரு முறை உருவாக்கப்படும். அதன் பயனாக விவசாயிகள் வலிமை பெறுவதோடு நிலங்களோட உற்பத்தி திறனும் அதிகரிக்கும் என்று இவங்க ஒரு கணக்கு போட்டு இந்த பணிகளெல்லாம் செஞ்சாங்க. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அடுத்த தலைப்பு நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் கிராமப்புற மறுசீரமைப்பு. இதை குறித்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.